தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ஷாம் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ். பட் அதுக்குள்ளேயே ஏடிஎம்கேக்குள்ள சில புகைச்சல்கள் ஆரம்பிச்சிருச்சு. இபிஎஸ்ஸோட தலைமை ஒரு கொஸ்டின் மார்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் நிலவுது. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? அதுல ஏதாவது ஒரு உண்மைத்தனம் இருக்கிறதா? தேர்தல் முடிவுகள், தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த உடனே இபிஎஸ் அவர்கள் ஒரு செயற்குழு மாதிரி ஒன்று கூட்டினாங்க, முக்கியமான நிர்வாகிகள். அதுல அவர் எல்லாரையும் கொஞ்சம் கடிந்து கொண்டதாக கேள்வி. அது குறித்த சில வீடியோ படக்காட்சிகளும் வெளிவந்தன. இதெல்லாம் சரியா வேலை பார்க்கல, கொடுத்த பணத்தை முறையா செலவு செய்யல, நிர்வாகிகளே மெத்தனமா இருந்தாங்க, இதெல்லாம் இதுக்கு முந்தி நடக்குமா, இப்படி நடந்தா எப்படி வெற்றி பெறுறதுங்கிற ரீதியில. சிக்கல் என்ன அப்படின்னா, அதிமுக வேட்பாளர்கள்ல ஒரு 30 பேர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. அதாவது ஸ்பெண்டபிலிட்டி தான் கொஸ்டின், வின்னபிலிட்டியை வச்சு எடுக்கல. எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? உதாரணமா ஈரோடு கேண்டிடேட், அவர் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை, பிஜேபில இருந்து வந்தவர். இப்படி பல கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் சில, இப்போ கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி சில இடங்களை தவிர பெரும்பாலும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, அவங்க யாருமே அந்த கட்சிக்காரங்களோட அந்த கனெக்டிவிட்டி காட்டவே முடியல. ஏன்னா செலவு பண்ணணும், ஏன்னா இது நம்மளோட எலெக்ஷன் கிடையாது, யாரு செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறதும் ஒரு தவறில்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஜெயலலிதா காலத்துல அப்படி கிடையாதுங்க, மாதிரி பார்க்க கூடாதா? இல்ல, இப்ப 96ல ஜெயலலிதா அவர்களே வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். பெரிய கஷ்டம், பெரிய அளவுக்கு வழக்கு, ரொம்ப ஜெயலலிதா அவர்கள் குறிவைத்தே தாக்குனாங்க. ஆனா 98ல எதிர்பாராத விதமா மக்களவை தேர்தல் வரும்போது ஜெயலலிதா அவர்கள் எங்க பணம் திரட்டினாங்க என்னன்னு தெரியாது, ஆனா அவங்க அந்த கேண்டிடேட்டுக்கு பணம் கொடுத்தார்கள். கேண்டிடேட் எல்லாருமே கட்சிக்காரங்க. அதாவதுங்க, நம்ம கட்சிக்காரன் இல்லாம செலவுக்கு பணம் கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அவன் எப்படி அந்த பணத்தை பாஸ் பண்ணுவான்? இவங்க ஒரு ஆளை போடுறாங்க. இப்போ ஒரு தொகுதி அப்படின்னா செலவு பண்றதுக்கு, செலவு கணக்கெல்லாம் மேற்பார்வை பார்க்கறதுக்கெல்லாம் ஆள் போடுறாங்க தலைமையில இருந்து. ஆனா கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லைங்கும் போது அவங்களால பணியாற்ற முடியல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கான தேர்தல் இல்லாட்டாலும் கட்சிக்காரன் தான் போடணும், வேற வழி இல்லை. இப்போ உதாரணமா செங்கோட்டையன் ரொம்ப மனப்புழுக்கத்தோடய இருந்துட்டாரு. திடீர்னு அவரு விலக போறாருங்கிற பேச்சு பெருசா அடிபட்டுச்சு. ஜெயலலிதா காலத்துல இருந்து செங்கோட்டையன் தான் டூர் ப்ரோக்ராமே ஃபைனலைஸ் பண்ணுவாரு. அதாவது தலைமை அவரை புறக்கணிச்ச போதும், புறக்கணித்த காலகட்டத்திலும், ஏன்னா அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான கட்சிக்காரர் அவரு. இப்போ ஈரோடு இந்த மாதிரியான தொகுதிகள்ல அவரோட பங்களிப்பு பெருசா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அவரு கடைசியில அவரு பிரஸ் மீட் கூட்டி, நான் அப்படியெல்லாம் கட்சியை விட்டுலாம் விலக மாட்டேன், கட்சி தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கட்சியில அவர் எந்த பொறுப்பும் கொடுக்கல, அவரும் எந்த ஆர்வமும் காட்டல. அங்கேயே ஒரு விரிசல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா சார்? ஏன்னா 2026 நோக்கி போகும்போது கொங்கு மண்டலம் அவரோட கோரா இருக்கும்போது செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்புறது சரியான ஒரு போக்கு தானே? அதே மாதிரி தங்கமணிக்கும் அவருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு, வேலுமணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு, ஆனா தங்கமணிக்கு அவருக்குமே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வருது நியூஸ். அப்படிதான் தோணுது. என்னன்னா தங்கமணியும் இதே மாதிரியான பிரச்சனைகள்ல தான் இருக்காரு. இது என்ன ஆகும்னா, அதிமுக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குது, ஏதாவது 1-2 சீட்டாவது வாங்க முடியுதா, இதை வச்சுதான் இபிஎஸ் தலைமைக்கு எதிராக கேள்வி கிளம்பாம இருக்கும். சரி, ஓகே. எவ்வளவு சீட் வாங்கினாங்கன்னா ஒரு உள்ள ஒரு போர்க்களம் வராம இருக்குன்னு பாக்குறீங்க சார்? ஒரு சீட் வாங்கினா கூட பெரிய விஷயம் தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு சீட்டு கூட அப்ப வாங்காது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப கம்ப்ளீட் ஸ்வீப்பா? அப்ப ஏடிஎம்கே, அப்ப பிஜேபி ஏதாவது சீட்டு வாங்குமா? வாய்ப்பு இல்லை. அதாவதுங்க, அடிப்படையில அதிமுக ஆரம்பத்துல ஒரு 4 சீட்ல டஃபா தான் இருந்தது. அதாவது கள்ளக்குறிச்சி உட்பட, கள்ளக்குறிச்சி, அப்புறம் ஈரோடு, பொள்ளாச்சி, இப்படி நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி ஒரு வாரம், வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரம், அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு ஒரு வாரம் முன்னாடி சோர்ந்துட்டாங்க. ஒண்ணுமே வேலையே பார்க்கல, உண்மையாவே வேலை பார்க்கல. அப்போ அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது கேண்டிடேட்டும் நல்லா இருந்து, கட்சிக்காரனுடைய கனெக்ட் இருந்து, அவன் நிஜமான ஒரு தொண்டனாகவும் வேட்பாளராகவும் இருந்த ஒரே தொகுதி எனக்கு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சி மட்டும்தான்.
கள்ளக்குறிச்சி. ஆமா. அது ஒண்டிதான் இல்லையா? அது அத தவிர வேற வேற எதுவும் இல்ல. ஓகே. பிஜேபியுமே டஃப், ம். அதாவது நட்சத்திர வேட்பாளர்கள் இப்போ வந்து அன்புமணி, மிஸ்ஸஸ், ம். டிடிவி இவங்கெல்லாம் டஃப் குடுத்தாங்க. எந்த ம். சந்தேகமும் கிடையாது. ம். ஏசிஎஸ், அதாவது ம். வேலூர் ஏசி சண்முகம் எல்லாம். ம். இப்ப ஏசிஎஸ்ஸே மறுவாக்குப்பதிவு வேணும்னுலாம் கேட்டு அவரு கோரிக்கை மனு குடுக்குறாரு. வழக்கு போட ஆயத்தமாகறாரு. அப்ப அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஓகே. சார் பிஜேபி இல்லனாலும் என்டிஏக்கும் ஒண்ணுமே வராது. அப்படின்ற மாரி தான் நீங்க அதான் பார்வை. இது நம்ம பேசுறது பிஜேபி, ஏசிஎஸ் மட்டும் பிஜேபிங்க. ம். அன்புமணி, டிடிவி எல்லாம் என்டிஏ தானே. ஆமா என்டிஏ தான். அப்ப என்டிஏக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாரி தான் வந்து பார்க்க வேண்டியதா அதாவது இருக்கு. கடைசி அந்த ஒரு வாரம் வந்து ஆளுங்கட்சி முழுமையான தன்னுடைய பலத்தை எல்லாமே பிரயோகம் பண்ணுச்சு. அத ம். எதிர்க்கிற சூழ்நிலையில கேண்டிடேட்கள் இல்ல. கேண்டிடேட் இல்ல. சரி, கோயிங் பேக் டூ த பிக் குவெஸ்டின் ஏடிஎம்கே. அப்ப ஏடிஎம்கே உடையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி ஒருவேள ஜஸ்ட் இன் கேஸ். இப்ப டிடிவி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வராரு. இந்த இடத்துல ஓபிஎஸும் நல்ல பொசிஷனுக்கு வராரு அப்படின்ற பட்சத்துல ஒரு சான்ஸ் இருக்குமா சார்? டிடிவிய பொறுத்த அவங்க வரைக்குங்க, இல்லன்னா அ அது அது வந்து கொஸ்டினே கிடையாதா? டிடிவி அவரோட நிலைப்பாட ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. என்னன்னா, அவர் தனி கட்சி, ம். தனி சின்னம். ம். வெற்றியோ, தோல்வியோ அதுல டிராவல் பண்றாரு. அப்படி கூட்டணிக்கு தான் அவர் வந்து யாரோடையும் வேணாலும் தயாரா இருக்காரு. ம். சரி, ஓகே. ம். 2026ன்னு வரும்போது சட்டமன்றத்துக்கு ஏற்றவாறு முடிவு எடுப்பாரு. சரி, ஓகே. ம். இப்பவும் அவர் என்ன சொன்னாருன்னா, இது பாராளுமன்ற தேர்தல். ம். நான் வந்து பிரதமர் வேட்பாளருக்கு தான் நம்ம வந்து கூட்டணி வைக்க முடியும். திமுக ம். கூட்டணிக்கு நம்ம முடியாது. ஒன்லி ஆப்ஷன் வந்து பிஜேபி கூட்டணி தான். அப்படிதான் அவர் சொன்னாரு. சரி, ஓகே. அதே நிலைப்பாடு தான் 2026லயும் அவர் எடுப்பாரு. சரி, ஓகே. ஓபிஎஸ்? 2000 ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லீங்க. ஓகே. ஓபிஎஸ் வாய்ப்பே இல்ல. ம். அதாவது அவர் வந்து உண்மையாவே ஒரு 20% ஓட்டு வாங்குனாருன்னா பெரிய வெற்றி. சரி. இதே நேரத்துல வந்து கட்சி வந்து கொஞ்சம் சசிகலா அம்மையார் பின்னாடி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா வந்து அவங்க இன்னும் ஸ்டேபிளா வந்து நான் ஏடிஎம்கே வெற்றி, ஏடிஎம்கே நம்மளோட தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லையா? நேத்திக்கு இல்ல சார். 2, 3 நாள் முன்னாடி நாங்க இங்க பேசிட்டு இருந்தோம். ஒருவேள ஒரு சான்ஸ் இருக்குமோ? இப்ப வந்து ஒரு சீட்டும் வாங்கல, பெர்சன்டேஜும் 18க்கு கீழ கம்மியாயிடுச்சு அப்படின்னா, ஒரு உண்மையான தலைமை வேணும். அந்த தலைமை வந்து சசிகலா அம்மையாரால குடுக்க முடியுமா? அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தோம். நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அத? சசிகலா வந்து அவங்க ஷி ஹஸ் மிஸ்ட் த பஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அ. என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ம். 2021 அவங்க பெங்களூர்லேருந்து வந்தப்ப ஒரு எழுச்சியான வரவேற்பு இருந்தது. அப்ப ம். இங்க அதிமுக கவர்மெண்ட் எடப்பாடிக்கு எதிரான உணர்வுகள்லாம் இருந்துச்சு. ம். அப்போ அவங்க வந்து அத வந்து ஒரு ஃபெரோஷியஸ் ஃபைட்டா மாத்தி, அ ம். ஜெயலலிதா சமாதிய பூட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து, அப்படியான ஒரு அரசியல் பண்ணியிருக்கணும். இப்ப அண்ணாமலை தப்போ, ரைட்டோ அவர் பண்ற அரசியல்ங்கிறது அதிரடியா இருக்கு. ஆமா. ம். ஆனா அரசியலுக்கு அது தேவை. சரி. ம். நம்ம ஓகே. விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து பழைய சம்பவங்கள்லேருந்து அந்த விமர்சனத்த வைக்கிறோம். ஆனா சரி. அவர் வந்து அந்த கீழ்மட்ட அரசியல்வாதிகள்ட்ட அவர் எடுபடுறாரு. ஆமா. ம். தப்பா ரைட்டான்றது அது கொஸ்டின் அப்பார்ட். ஏன்னா அது வந்து பின்னாடி தானே. இருக்கிறாரு. அ அ. பொதுவா அரசியல்ல இதுதான் தப்பு, இதுதான் ரைட்டுன்னுலாம் நம்ம கிளியர் கட்டா சொல்ல முடியாது. சரி. ம். 2மே வந்து ஒண்ணோட ஒண்ணு மெர்ஜ் ஆகுற விஷயம் தான். ம். அவர பொறுத்தவரைக்கும் அவர் அதிரடியான அரசியல்வாதி. ஒரு எதிர்ப்புன்னா எதிர்க்கிறது. இப்ப ம். நீட் தேர்வு விலக்கிறதா இருந்துச்சுன்னா, நான் அரசியல விட்டே விலகிருவேன். ம். விலகுவாராங்கிறது வேற விஷயம். ஆனா வந்து அவர் அதிரடியா சொல்றாரு. ஆமா. ஆமா. ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து ஒரு பெண்ணுகிட்ட பேசும்போது அப்படித்தானே சார் சொல்லியிருக்கிறாரு. பட் அ இருந்தாலும் ஓகே. ம். சரி. தேர்தல் பிரச்சாரத்திலே அப்படிதான் சொன்னாரு. இப்படி இருக்கிற நேரத்துல அப்ப திமுக கம்ப்ளீட் ஸ்வீப் அப்படின்ற மாரி தான் நீங்க பார்க்கிறீங்களா சார்? வேற யாருக்குமே அதாவது வாய்ப்பே இல்ல. ஃபுல் ஸ்வீப்பா, நியர் ஃபுல் ஸ்வீப்பாங்கிறது தாங்க கொஸ்டின். அந்த அதாவது பொதுவா ஒரு ம். சட்டமன்ற தேர்தலுக்கு 5000 ஓட்டு தான் வித்தியாசம்னா, அது மக்களவை தேர்தல்ல 30,000 ஓட்டு. ஆமா. பெரிய ம். மார்ஜினா தெரியும் 30,000. ஆமா, ஆமா. ஆனா ம். அசெம்பிளி வைஸ் வெறும் 3000 5000 தான். ஆமா. ம். அப்ப அத நம்ம யாராலயும் கணிக்க முடியாது. ஓகே. அசெம்பிளி வைஸ் 5000ங்கிற அந்த டிஃபரன்ஸ நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி சரி. சில தொகுதிகள் போகுமா? போகலாம். ஏன்னா கேண்டிடேட் மெரிட் இருக்கு. இப்ப இப்ப உதாரணமா சௌமியா கேண்டிடேட் மெரிட் இருக்கு. ஒரு ம். 3 சட்டமன்ற தொகுதியில அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க. இதே தருமபுரி தொகுதியில. ஆமா. சோ அதெல்லாம் இப்ப நம்ம இப்போதைக்கு நம்ம என்னன்னா, அது ஒரு இக்கண்ணா வச்சு தான் பேசுறோம். யா. ஒருவேளை அப்படிங்கிற மாரி தான் பேசுறோம். ம். ஆனா, அந்த ஃபுல் ஸ்வீப்புக்கான வாய்ப்புங்கிறது திமுக கூட்டணிக்கு இருக்கு.
துளசி போன வாட்டி 39 கிட்டத்தட்ட வந்து போன வாட்டி ஒரு தொகுதி தேனி மட்டும் இல்ல தவிர. ஆமா, ரவீந்திரன் தவிர. இந்த வாட்டி அதே மாதிரி ஸ்வீப்புக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்போ எனக்கு என்ன 36 37 வந்தாலும் அதை நம்ம ஸ்வீப்னு தான் எடுத்துக்கிடணும். ஆமா, நிச்சயமா சார். அதுல வந்து டவுட்டே கிடையாது. அப்போ என்னோட கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, டிஎம்கே உண்மையாவே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அப்ப 2026க்கு இதே நிலைமை தான் தொடருமா? வந்து நம்ம சொல்றோம் இல்ல, இல்லையா? அதாவதுங்க திமுக பேர்ல அதிருப்தி இருக்கு. நீங்க 100 வாக்காளர்கள்ட்ட கேட்டீங்கன்னா 50 பேரு 60 பேர் கூட திமுக ஆட்சிக்கு எதிராக தான் கருத்து சொல்லுவான். ஆனா அது வந்து 60 பேரு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடியவர்கள், 40 பேரு திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போடக்கூடியவங்க, 60 பேரு பல முனையா பிரிறாங்க, 40 வச்சு ஜெயிச்சிடலாம். ஓகே. சோ அதனாலதான் வந்து அப்போ ஒன்னா சேரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதிமுகங்கிற கட்சி ஒன்னா சேர்றதாங்க நல்லது. என்ன காரணம் அப்படின்னா அப்பதான் பிஜேபி வராம தடுக்கலாம் அவங்க. இல்லைன்னா பிஜேபி வளர்ந்துகிட்டே தான் போகும். இதே தானே வெஸ்ட் பெங்கால் என்னங்க ஆச்சு? மம்தா வீக்கன் ஆனாங்க, காங்கிரஸ் வீக் ஆயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் வந்து லெப்ட் பூரா வீக் ஆச்சு. 2019 40%ல பிஜேபி. வெஸ்ட் பெங்கால்ல கனவுல கூட நினைக்க முடியாது தானே. ஆமா, அதே மாதிரி திமுகவோட ஓட் பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஏன்னா வந்து அந்த கூட்டணி இருக்குல்ல, கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அத திமுக தனியா திமுக நிக்கிறது 21 தொகுதியோ 22 தொகுதியோ தாங்க. நீங்க அதை மட்டும் எடுத்து 40ஆல பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஏன்னா 20 தொகுதி பாதிக்கு பாதி வந்து அவங்க கூட்டணி கட்சிகளே கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்ப 2026க்கு இதே மாதிரி போச்சுன்னா இந்த நிலைமை தான் டிஎம்கே திருப்பியும் வரும் அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா வந்து இதுல எடுத்துக்க முடியாதுங்க. அதாவது அதுக்கு இன்னும் வருடங்கள் இருக்கு. இந்த கூட்டணி தொடருமா நமக்கு தெரியாது. இன்னும் பல இஷ்யூஸ் வரலாம். அதிமுக யுனைட் ஆகலாம். நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு இல்ல. அதிமுக பிஜேபி கூட்டணியே திருப்பி வரலாம். இல்ல, ஸ்டேட்டஸ் கோ இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ இருந்துச்சு அப்படின்னா இதே கூட்டணி இதே ஸ்டேட்டஸ் கோனா அப்புறம் திமுகவுக்கான வாய்ப்பு தான் அதிகம். திமுக வாய்ப்பு தான் அதிகம். பட் இருந்தாலும் அதுக்கு வந்து இப்போ அதுக்கு மாறுதலா நீங்க வந்து எப்படி சார் சொல்லுவீங்க நீங்க? இப்போ மாறுதலா இருக்கணும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேரணும்னு சொல்றீங்களா? இல்லாட்டா அதிமுக இன்னும் வந்து எழுச்சி பெறணும்னு சொல்றீங்களா? அதிமுக நாம் தமிழர் சேர்ந்தா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லாட்டா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்ந்தா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்படி சார் பாக்குறீங்க? திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்பு வந்துடும். அவ்வளவுதானே. சரி, அது பாஜகவே பழக்கிறாங்களே சார். அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்ப வந்து அவங்க வந்து பாஜக நாளைக்கு மக்களவை தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா அது தோத்துட்டாங்கன்னா அது நிச்சயமா வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துவாங்கல்ல. சரி, இது அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜிங்க. அப்புறம் நான் சொல்ல வரல. ஒரு கட்சி தனித்து போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது அவரோட பாணி. இப்ப உதாரணமா 89 மூப்பனார் முதல்வர் ஆகணும்னு ராஜீவ்காந்தி 20 முறைக்கு மேல வந்து ராஜீவ்காந்தி சோனியா காந்தி 2 பேரும் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. 26 தொகுதி எம்எல்ஏ தொகுதி ஜெயிச்சாங்க. அது ஒன்றும் மோசமான வெற்றி இல்ல. ஆனா மக்களவை தேர்தல் வரும்போது பழைய அதிமுக வெறுப்பு, ஜெயலலிதா எதிர்ப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு ராஜீவ்காந்தி ஜெயலலிதாவோட அவர் கரம் கோர்த்தார். ஜெயலலிதாவும் ராஜீவ்காந்தி எதிர்ப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு கரம் கோர்க்க தயாரா இருந்தாங்க. திமுக வந்து ஒரே ஒரு இடத்துல தானே ஜெயிச்சது. அது கூட சிபிஐன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அப்போ அண்ணாமலை ஒருவேளை வெளியே போயிட்டாரு அப்படின்ற போது இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு திருப்பி கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கேக்கு போகும். அது வந்து அவங்களுக்கு ஒரு அது முதல்ல இருந்தே அவங்க கிட்ட தாங்க இருக்கு. இப்போ இதே உதாரணம், பழைய உதாரணம் எடுத்து பாருங்க. 98 பிஜேபி கூட்டணி, 99 திமுக கூட்டணி. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கு, திமுக அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கு. 99ல வந்து திமுக ஒன்றும் மோசமா ஃபேர் பண்ணலையே. அதே மாதிரி நீங்க 2001 சட்டமன்ற தேர்தல் பிஜேபி கூட்டணியில் திமுக இருந்தது, தோத்து போச்சு. சோ அதனால வந்து சேர்றதுனால தப்பு இல்ல. அது ஒருவேளை அதுக்கும் ஒரு அதாவது இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி 15ல இருந்து 15% இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 15% ஓட்டை கழிச்சிட்டு மீதி இருக்கிற ஓட்டுல திமுக கூட்டணியை விட அதிகமான வாக்கு வாங்கணும். அப்போ போலிங் பெர்சன்டேஜை பெருக்கணும். இந்த பெர்சன்டேஜ் பத்தாது. அப்ப எது உதாரணம்னா தர்மபுரி தான் உதாரணம். 80% மேல வரணும். ஆமா, உங்களுக்கு போலரைஸ் ஆகி வரலன்னா வந்து நிச்சயமா வந்து போலரைஸ் ஆகி வரணுங்க. அது நமக்கு போலிங் பெர்சன்டேஜ்ல தெளிவா தெரிஞ்சு போயிடும்.
நிச்சயமா. ஏன்னா இந்த வாட்டி போலிங் பர்சன்டேஜ் நாங்க தானே சார் இந்த வரம் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் வெரி ஆப்வியஸ் ஃபார் டிஎம்கே அப்படின்னு. ஏன்னா போலரைஸ் ஆகி ஓட்டு போடல அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நார்மலா ஆட்சியில இருக்கிறவங்க எப்படியாவது கூட்டு வந்து ஓட்டு போட வச்சிருவாங்க. கண்டிப்பா. அதனால வந்து பர்சன்டேஜ் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதாவது சராசரியெல்லாம் நான் உண்மையில என்ன எதிர்பார்த்தேன்னா, குறைஞ்சபட்சம் 75க்கு மேலயாவது வரணும்னு எதிர்பார்த்தேன். நான் வந்து தென் சென்னையிலேயே அது மாதிரி எதிர்பார்த்தேன் சார். ஆனா வந்து உண்மையில வரணுங்க. தென் சென்னைலாம் ரொம்ப புவருங்க. தென் சென்னை, மத்திய சென்னைலாம் படுமோசம். நான் மத்திய சென்னை தொகுதி. காலையில 7:15க்கு ஓட்டு போட போனாங்க. வெளியில வரும்போது நம்ம பூத்து வெளியில இருப்பாங்க இல்லையா? பூத் ஏஜென்ட். எல்லா கட்சிக்காரங்களும் அங்க தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ கிட்டத்தட்ட 7:45 இருக்கும் காலையில. சார் 7:45க்கு ரொம்ப கம்மி சார் இந்த பெர்சன்டேஜ். ஏன்னா இங்க வந்து காலையிலேயே சீக்கிரம் ஓட்டு போட்டுருவாங்க. எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்க. அதனால காலையிலேயே ஓட்டு போட்டுருவாங்க வெயிலுக்கு பயந்து. ஆனா வரவே இல்ல. நாங்க எல்லாம் ரொம்ப தயாரா இருந்தோம். யாருமே வரல. ரொம்ப பெர்சன்டேஜ் மோசம். நீங்க வேணா பாருங்க. கடுமோசமா இருக்கும்னாங்க. மத்திய சென்னை படுமோசமா இருந்துச்சு. அப்படிதான் சார் இங்கேயும் இருந்துச்சு. நாங்க போனோம். ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கூட்டம் இல்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா வந்து வீல் சேர்ல வந்தவங்க, கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் முன்னாடி விட்டுட்டாங்க. விச் இஸ் த கரெக்ட் வே டு டூ இட். நாங்க ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அவங்க எல்லாம் முதல்ல ஓட்டு போட்டு வந்துட்டோம். ஆனா பெரிய கூட்டமோ, ஒரு பெரிய இதுவோ என் பூத்ல 10 பேர் தாங்க இருந்தாங்க. நீங்க சொன்ன மாரி வந்து அ எல்லாருமே 80 பிளஸ்க்கு மேல இருந்தாங்க. சரி அவங்களுக்கு முன்னுரிமை குடுத்தோம். அப்புறம் ஆமா. வந்து இன்னும் ஒரு வயசான ஒரு லேடி அவங்களால நடக்க முடியல. சரி அவங்க ஓட்டு போட்டுன்னு விட்டோம். பிரிப்பேர் பண்றதுக்கு அந்த எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க போல் ஆபீசர்ஸ். ஆமா. கடைசில 10 பேர் தான் இருந்தோம். ஆனா 1/2 அன் ஹவர் ஆச்சு. அதேதான் சார் எங்களுக்கும். அதேதான். அப்பா, அம்மாவ கூட்டு போயிருந்தேன். இதேதான். ரைட். ரைட் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால தான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாம லாஸ்ட்டா உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம்.